நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் செம டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் போய் டிஃபன் பாக்ஸை திறந்தாலே ஸ்கூலே மணக்கும். அப்படி ஒரு அருமையான மனம், டேஸ்ட்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் மீடியம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 2 டீஸ்பூனு துவரம்பருப்பு அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். முழுமல்லி 1 டீஸ்பூனு அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா இது போல் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு உளுந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி உள்ளே சேர்த்துருவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, சீரகம், பூண்டு, பருப்பு எல்லாத்தையுமே நம்ம இந்த தாளிப்பில் உள்ளே சேர்த்துடலாம். அதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் உருவிட்டு உள்ளே சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் பெரட்டி விடுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு லேசாக மட்டும் கலந்து விடுங்க. இந்த பவுலில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நமக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும், முழுமையாக வதங்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி நான் இன்றைக்கி கர்நாடகா பொன்னி தான் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்கும். இந்த 250 கிராம் அரிசியை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்த அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துக்கிடுவோம். நான் கர்நாடகா பொன்னி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டு அரிசி கூட இருந்துச்சுன்னா அதே கூட நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதே அளவுகளில் எடுத்துக்கலாம். அரிசியை முழுமையாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. தக்காளி பாதி வதங்கினா போதும், முழுமையாக வதங்க வேண்டாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டோம். அரிசி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அடுத்து புளிக்கரைசல் 1 கப்பு சேர்த்துருக்கோம். ஆக மொத்தம் 4 கப்பு தண்ணி கணக்காகுது. 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணியும் 1 கப்பு புளிக்கரைசலும் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக குழஞ்சி அருமையாக தயாராக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரசம் சோறு நல்லா அருமையாக குழைவாக சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக தான் மல்லி இலை சேர்க்க போகிறோம். நல்லா பொடுசாக கட் பண்ணி கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நாட்டு சக்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும். அந்த இருக்கிற சூழ்நிலை நமக்கு நல்லா மெல்ட் ஆகிரும். அந்த டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நமக்கு லஞ்ச் பாக்ஸு சூப்பரான ரசம் சோறு அருமையாக தயாராகிருச்சு. சூப்பராக இருக்கு. சும்மா அள்ளுது சுவை, சும்மா அள்ளுது. இதே போல் நீங்களும் சூப்பரான ஒரு ரசம் சோறு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.